ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் தான் ரெடி பண்ணுறேன், அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி பீட்ரூட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். தம்பி பீட்ரூட் ரைஸ் கேட்டார். எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நான் போடுறப்போ உங்களுக்கு 1 பை 1 சொல்கிறேன் என்னென்னு சொல்லிவிட்டு. ஒரு வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு முழு பூண்டு உரித்து அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம துருவியும் சேர்க்கலாம். துருவி சேர்த்தோம்னா லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா சுருளை வதக்கி எடுக்கணும். ஏன்னா நம்ம திரும்ப இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். புளிப்புக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா வதக்கி ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணியே சேர்க்காமல் அரைக்கணும். இங்கே பாருங்கள், தண்ணியே சேர்த்துக்கூடாது. பார்த்தீங்களா? அப்படியே அரைச்சிட்டு திருப்பி விட்டு இதிலையே அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம்னா திரும்ப ஒரு தாளிப்பு தான். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அரைச்ச விழுதை சேர்த்தா ரெடி. அவ்வளோதான். நம்ம ரைஸை போட்டு கலரிக்க வேண்டியது தான். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு என் பெரிய பையன் பிறந்தப்போ எங்கள் அம்மாச்சி எனக்கு அடிக்கடி இந்த பீட்ரூட் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க, சட்னி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு பொடி மசாலா பண்ணியிருக்கேன். தம்பிக்கு சாப்பாடு பேக் பண்ணியாச்சு.